Okay, now this is analog signal, analog input. First sampler வழியா பாஸ் பண்றோம். samplerல condition வந்து என்னது? sampling frequency greater than 2fm இருக்கணும். நெக்ஸ்ட் அதை குவான்டைசர் வழியா பாஸ் பண்றோம். ஏன்னா ஒன்ஸ் சாம்பிள் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம் ஆம்பிளிடியூட். அதனால ஆம்பிளிடியூட் என்ன பண்ணணும்? டிஸ்கிரீட் பண்ணணும். ஆம்பிளிடியூட டிஸ்கிரீட் பண்ணணும். அது எது வழியா பாஸ் பண்றோம்? குவான்டைசர் வழியா பாஸ் பண்றோம். அப்போ குவான்டைசருடைய அவுட்புட் வந்து சம் லெவல்ஸா இருக்கும், சம் லெவல் வேல்யூஸ். ஏன்னா மேப்பிங் பண்றீங்க 1 volt 2 volt 3 volt சம் டிஸ்கிரீட் லெவலா இருக்கும். அப்போ அந்த வேல்யூக்கு பிட்ஸ் அசைன் பண்ணணும் சார். அந்த வேல்யூக்கு பிட்ஸ் அசைன் பண்ணணும். ஸோ என்கோடர் மீன்ஸ் வாட்? நோட் பண்ணீங்க. என்கோடர்னானது லெவல் டு பிட்ஸ் அசைன்மெண்ட். என்கோடர்னானது லெவல்ஸ். ஏன்னா டிஸ்கிரீட் லெவல் இங்க கிடைச்சிரும். அதை பண்றதுதான் அது குவான்டைசர். அப்போ லெவல் டு பிட்ஸ் அசைன்மெண்ட். அப்போ கடைசியா உங்களுக்கு என்ன சிக்னல் இருக்கும்? டிஜிட்டல் சிக்னல், டிஜிட்டல் டேட்டா இருக்கும். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கும். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகே. ஸோ அந்த டிஜிட்டல் டேட்டா யூஸ் பண்ணி அகைன் ரிசீவர் சைட்ல நம்ம என்ன பண்ணணும்? டிமாடுலேட் பண்ணணும். இப்போ லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கண்டினியூஸா வந்து என்ன இருக்கும்? பிட்ஸ் இருக்கும். கண்டினியூஸா வந்து பிட்ஸ் இருக்கு. 110 11100001 இருந்தா ஃபர்ஸ்ட் 8 பிட் எதை சார் மென்ஷன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சாம்பிள். அடுத்த 8 பிட் வந்து அடுத்த சாம்பிள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணணும்? டிரான்ஸ்மிட்டர் சைட்ல ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட்ஸ் அசைன் பண்ணணும்? 8 பிட்ஸ் அசைன் பண்ணணும். அப்ப அதை ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? 8 பிட் எடுத்து ஒரு சாம்பிளா மாத்திக்கணும். அகைன் அந்த டிஜிட்டல் டேட்டாவில இருந்து என்ன ஈக்குவலன்ட் வேல்யூ வருது, என்ன லெவல் வருது, அதை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சம் காம்பனன்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரியல் டைம் சிக்னலா வந்து மாற்றணும், அனலாக் சிக்னல். ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சாம்பிளர், குவான்டைசர், என்கோடர், அப்போ டிஜிட்டல் டேட்டா. இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணாதான் அது நைக்வெஸ்ட் இன்டர்வல்னானது டைமிங் பிட்வீன் த சாம்பிள்ஸ் 1/fs. எஃப்எஸ்க்கு பதில் என்ன போடலாம்? 2fm போடலாம். 2fmல போடலாம். ஸோ டைம் பிட்வீன் த சாம்பிள். எஃப்எஸ் நான் சொன்ன சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்னது? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பெர் செகண்ட். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 10 மைக்ரோ செகண்டோ 100 மைக்ரோ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கூட, அது போல எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கேன். ஒரு முறை பாருங்க. Okay, then another important observation, before sampler we are using low pass filter. Before sampler we are using low filter. What is the need of low pass filter? bookல இத கொடுத்திருப்பாங்க. low pass filter இன்னொரு நேம் என்னது? aliasing filter, anti aliasing filter or pre aliasing filter. நோட் பண்ணீங்க. low pass filter இங்க யூஸ் பண்ற low pass filter இன்னொரு நேம் என்னது? pre aliasing filter or anti aliasing. pre aliasing anti aliasing filter. aliasing எஃபெக்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், அலியாசிங் எஃபெக்ட் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டிஎஸ்பில வந்து படிச்சிருப்பீங்க. இங்க வந்து நான் சிம்பிளா சொல்றேன். ஏன் வந்து லோ பாஸ் ஃபில்டர் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, சாம்பிளர்ல என்ன சார் சொல்றோம்? சாம்பிளர்ல வந்து நம்ம எஃப்எஸ்சி என்ன சொல்றோம்? கிரேட்டர் than equal to 2fm சொல்றோம். அப்போ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? எஃப்எம் ஃபிக்ஸ் பண்ணணும். எஃப்எஸ் ஃபிக்ஸ் பண்ணா நீங்க எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? எஃப்எம் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம வாய்ஸ்னாலே 4ன்னு எடுத்துக்கூடாது சார். வாய்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சம்டைம் 4 எடுப்போம், சம்டைம் 5 எடுப்போம், சம்டைம் 5.5 கூட எடுப்போம்னா மீனிங் லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ல அதிகமான எனர்ஜி இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சில கம்மியா இருக்கு. அதனால நம்ம எங்க வேணாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ஏற்ற போல. அப்போ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஸோ 4னா 4ல தான் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போ நீங்க உங்களுடைய சிக்னல், வாய்ஸ் சிக்னல் எது வழியா பாஸ் பண்ணணும்? இந்த ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணணும். வாய்ஸ் சிக்னல் எது வழியா பாஸ் பண்ணணும்? உங்களுடைய வாய்ஸ் சிக்னல் லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணாதான் அது வந்து டிசைட் பண்ணும். 4 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும், அப் டு 4 கிலோஹெர்ட்ஸ். மீதி எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். இப்படி பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் வரும் சார்? நான் இப்படி பண்ணாமல நான் டைரக்டாவே பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்படி பண்ணாம பண்ணீங்கன்னா, லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா ஓகே, நீங்க சேஃப் சைடு. எனிவே 4 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அலோவ் பண்றீங்க. சம் லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. சம் லாஸ் ஆஃப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5% இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. ஏன்னா நீங்க 4 கிலோஹெர்ட்ஸ்ல கட் பண்றீங்க. பட் இப்படி பண்ணாம நீங்க லோ பாஸ் ஃபில்டர் வழியா பண்ணாம டைரக்டா சென்ட் பண்றீங்கன்னா சப்போஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, சோ நீங்க இதை கட் பண்ணாம சென்ட் பண்ணும் பொழுது அது ஓவர்லாப் ஆகும். 5% இன்ஃபர்மேஷன் ஆனது ஓவர்லாப் ஆகும். இதெல்லாம் டீட்டெயிலா எப்படி நடக்குதுன்னு வந்து நம்ம சாம்பிளிங்னே தனி டாபிக் இருக்கு, அதுல வந்து பார்ப்போம். சிக்னல் சிஸ்டத்துல அது போல வரும்போது எப்படி வந்து ஓவர்லாப்பிங்லாம் நடக்குது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளா புரிஞ்சுங்க. லோ பாஸ் ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்? லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணா நம்மளே வந்து சிக்னல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகே, நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அந்த எவ்வளவு லாஸோ அந்த லாஸ் மட்டும் இருக்கும். பட் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நீங்க ரேண்டமா வந்து சிக்னல் உள்ள விட்டீங்கன்னா ஏற்கனவே 5% லாஸ் ஆகுது போல, அது 10% என்ன பண்ணிடும்? லாஸ் பண்ணிடும். ஏன் அது லாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கரெக்டா தெரியாது. சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணீங்க. அப்ப இந்த ஃபார்முலா வந்து என்ன ஆகாது? சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ பிசிஎம் நீங்க கண்டிப்பா இந்த ஃபார்முலா
இந்த ஃபார்முலா பண்ணனும் சாட்டிஸ்ஃபை. அப்போ ஃபார்முலா போறனால அந்த ஃபார்முலா எஃப்எம் ஃபிக்ஸ் பண்ணனும். எஃப்எம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி வந்து என்னது? லோ பாஸ் ஃபில்டர். அதுக்கு ஒரே வழி வந்து என்னது? லோ பாஸ் ஃபில்டர். அதனால தான் லோ பாஸ் ஃபில்டருக்கு இன்னொரு நேம் வந்து என்னது? ப்ரீ அலியாசிங் ஃபில்டர் ஆர் ஆன்டி அலியாசிங் ஃபில்டர் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, நேம் ஆன்டி அலியாசிங் ஃபில்டர். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? குவான்டைசேஷன் நாய்ஸ். குவான்டைசேஷன் நாய்ஸ் மீன்ஸ் வாட்? குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable introduced during the quantization. ஏற்கனவே சொன்னா உங்களுக்கு குவான்டைசேஷன் நாய்ஸ் நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏன்னா வேற வழி கிடையாது. அனலாக்ல இருந்து டிஜிட்டலா போனோம்னா குவான்டைசேஷன் நாய்ஸ் வந்து நம்ம என்னது இன்ட்ரோடியூஸ் தான் ஆகணும். பட் ஆனா அது வந்து irrecoverable at the receiver. பட் குவான்டைசேஷன் நாய்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா another வேல ப்ராப்ளம்லாம் வரும். அது வந்து நம்ம டெரிவேட்டிவ் எல்லாம் போகும்போது தான் வந்து இதான் வந்து ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே சார், அடுத்து சம் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன போட்டிருக்காங்க? சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருக்காங்க. எத்தனை லெவல்? 8 லெவல். 8 லெவல்னா ஒரு லெவலுக்கு எத்தனை பிட் அசைன் பண்ணுவீங்க? 3 பிட். அது போல. ஓகே, அடுத்தது ரிசீவர் சைடு. ரிசீவர் சைடுல நம்ம இப்போ டீகோட் பண்ணணும். ரிசீவர் சைடுல என்ன பண்ணணும்? இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை திரும்பவும் அனலாக் சிக்னலா மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை ரெக்கவர் பண்ணி டீகுவான்டைசேஷன் பண்ணணும். அதாவது அங்க என்ன பண்ணீங்க? லெவல் 2 பிட்ஸ் அசைன்மெண்ட் பண்ணீங்க. இங்க பிட்ஸ் 2 லெவல் அசைன்மெண்ட் பண்ணணும். அப்படி நீங்க லெவல் அசைன்மெண்ட் பண்ணும்போது இது போல வருமான்னு பாருங்க சார். நான் வரையறேன் டயக்ராம். அப்போ இங்க லெவல் அசைன்மெண்ட் பண்ணும்போது இது போல வருமா பாருங்க. ஏன்னா ஜஸ்ட் லெவல்ஸ் வரும். புரியுதுங்களா? பிட்ஸ்ல இருந்து திரும்ப லெவல் அசைன்மெண்ட் பண்ணீங்கன்னா இது போல வரும். ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இந்த டயக்ராம்ல இருந்து பிட்ஸுக்கு போகணும். டிரான்ஸ்மிட்டர் சைட்ல ஒன்ஸ் லெவலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பிட்ஸ் அசைன் பண்ணிருப்போம். இப்போ பிட்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த டயக்ராம வர வைக்கணும். அதுதான் வந்து டீகுவான்டைசேஷன். அடுத்தது இது எது வழியா பாஸ் பண்றாங்க? லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றாங்க. எது வழியா பாஸ் பண்றாங்க? லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனலாக் சிக்னல் கிடைக்கும். லோ பாஸ் ஃபில்டருக்கு அனதர் நேம் ஸ்மூத்திங் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டருக்கு அனதர் நேம் வந்து என்னது? ஸ்மூத்திங் ஃபில்டர். அதை கொஞ்சம் எழுதி வச்சிங்க நோட்ல. லோ பாஸ் ஃபில்டர் வந்து என்ன பண்ணும்? ஸ்மூத்திங் ஆப்ரேஷனை பண்ணும். ஸோ அப்போ இங்கெல்லாம் என்ன இருக்கு? அப்ரப்ட் ஜம்ப் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும்? ஸ்மூத்தா வந்து கொண்டு வரும். அப்ரப்ட் ஜம்ப் இருக்கிறத ஸ்மூத்தா வந்து கொண்டு வரும். அதுதான் வந்து லோ பாஸ் ஃபில்டர். அப்ரப்டா ஜம்ப் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து என்ன கொண்டு வரும்? ஸ்மூத்தா கொண்டு வரும். அகைன் இதுக்கு வேற ஒரு ஐடியாவும் இருக்கு. எப்படி இது வந்து ஸ்மூத் ஆகுது? இந்த வேவ் ஃபார்ம். இந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி ஸ்மூத் ஆகுது? அதாவது வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இது போல இருக்கு, அப்ரப்டா இருக்கு. இது எப்படி ஸ்மூத்தா மாறுது? இப்போ ஒரு விஷயம் நீங்க இங்க கவனிக்கணும். வேவ் ஃபார்ம் அப்ரப்டா சேஞ்ச் ஆகும் பொழுது சார் நல்லா கவனிங்க. வேவ் ஃபார்ம் அப்ரப்டா சேஞ்ச் ஆகும்போது ஏற்கனவே ஒன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட். சடன் சேஞ்ச் இன் will create what? Very high frequency signal. Correct? Sudden change will create very high frequency signal. அதாவது சடனா இப்படி சேஞ்ச் ஆகும்பொழுது இது வந்து ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணும். அந்த அதிகமான ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்றதை நீங்க அவாய்ட் பண்றீங்க, ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்மூத் சேஞ்ச் கிடைக்கும். ஸ்மூத் சேஞ்ச் கிடைக்கும். ஒரு சடன் சேஞ்ச்னால வெரி ஹை ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும். அந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த லெவல்ல இருந்து நீங்க போறதுக்கு ஸ்மூத் டிரான்சிஷன் கிடைக்கும். அந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம அவாய்ட் பண்றோம், ரிமூவ் பண்றோம்? யூசிங் லோ பாஸ் ஃபில்டர். யூசிங் லோ பாஸ் ஃபில்டர். புரியுதா சார்? அது வந்து ஃபில்டர் வந்து அது ஃப்ரீக்வன்சி டொமைன்ல அது ஒர்க் பண்ணும். ஸோ சடனா நீங்க டைம் டொமைன்ல சேஞ்ச் பண்றீங்க, அது உள்ள பாஸ் பண்ணும்போது நான் ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரிமூவ் பண்றோம். ஒன்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ரிமூவ் பண்ணீங்கன்னா டைம் டொமைன்ல உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? ஸ்மூத் சிக்னல் கிடைக்கும். ஸ்மூத்தான சிக்னல் கிடைக்கும். ஸ்மூத் சிக்னல் கிடைக்கும். இதுதான் வந்து ஐடியா. ரிசீவர் சைட்ல எப்படி ஆகுது? வேவ் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு வேவ் ஃபார்ம் கொண்டு வரும். குவான்டைஸ்டு வேவ் ஃபார்ம்ல இருந்து எப்படி ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் இந்த குவான்டைஸ்டு வேவ் ஃபார்முக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஸ்டார் கேஸ் வேவ் ஃபார்ம். ஏன்னா ஸ்டார் கேஸ் மாதிரி இம்ப்ரூவ் ஆகுதுங்களா, அதனால இதுக்கு இன்னொரு நேம் என்னது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து சார், அடுத்தது ஸ்டெப் சைஸ்ன்ற கான்செப்ட் கொடுத்துருவாங்க. ஸ்டெப் சைஸ். சப்போஸ் நம்ம இங்க சொல்லிட்டோம் 8 லெவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை வோல்டேஜ் இருக்கு, எவ்வளவு வோல்ட் இருக்கு ஒரு லெவலுக்கு? அப்ப எத்தனை வோல்ட்? சப்போஸ் 0 to 8 வோல்ட் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? 8 லெவல் இருந்தா ஒரு லெவலுக்கு 1 வோல்ட். அப்ப சப்போஸ் 0 to 16 வோல்ட், அதாவது என்னது? மினிமம் வேல்யூ 0 வோல்டேஜ், மேக்ஸிமம் வேல்யூ 16 வோல்ட் அப்படின்னா ஒரு லெவலுக்கு எத்தனை? 8 லெவல் இருக்கு. அப்போ ஒரு லெவலுக்கு எத்தனை வோல்டேஜ் வரும்? 2 வோல்டேஜ் வரும். அப்போ ஒரு லெவலுக்கு எத்தனை வோல்டேஜ் வர்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? மேக்ஸிமம் என்ன வோல்டேஜ் இருக்கு, மினிமம் என்ன வோல்டேஜ் இருக்கு, எத்தனை லெவல் இருக்கு, எத்தனை லெவல் இருக்கு. அதுதான் வந்து ஸ்டெப் சைஸ். ஸ்டெப் சைஸ்னா அது ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ். ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ் தான் என்ன சார்? ஸ்டெப் சைஸ். ஸ்டெப் சைஸ். ஓகே. ஸோ அப்போ step size is equal to what? Dynamic range of the signal. Dynamic range means what? Maximum value of the signal. Say for example, in case of sinusoidal, what is the maximum signal? AM. What is the minimum signal? Minus AM. Then what is the dynamic range?
2 AM. What is the dynamic range? 2 AM. So dynamic range ஆனது maximum value உங்க நோட்ஸ்ல இங்கே இருக்கு பாருங்க. டைனமிக் ஆனது maximum minus minimum value. அடுத்து டினாமினேட்டர்ல என்ன சார் இருக்கு? நம்பர் ஆஃப் லெவல். நம்பர் ஆஃப் லெவல். அதாவது டைனமிக் ரேஞ்ச் ஃபிக்ஸ்டா இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெப் சைஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஸ்டெப் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்டர் ரிலேஷன். வோல்டேஜுக்கும் டைனமிக் ரேஞ்சுக்கும் ஸ்டெப் சைஸுக்கும் லெவலுக்கும் இருக்கிற இன்டர் ரிலேஷன். லெவலுக்கு இருக்கிற இன்டர் ரிலேஷன். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ சார் சப்போஸ் லெவல்ஸ் வந்து இது போல இருக்கு சார். லெவல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது போல லெவல்ஸ் இருக்கு சார். இதுதான் வந்து நான் சார் ஸ்டெப் சைஸ். ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கும் எவ்வளவு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து என்னது? ஸ்டெப் சைஸ். ஓகே, குவான்டைசேஷன் எரர்னு ஒன்று பார்த்தோம் சார். குவான்டைசேஷன் எரர்னா என்னது? சாம்பிள் வேல்யூ. நம்மளுடைய சாம்பிள் வேல்யூ எக்ஸாக்டா என்னது? சாம்பிள் வேல்யூ மைனஸ் எந்த லெவலுக்கு அசைன் பண்றோம்? ஏதோ ஒரு நியர்பை லெவலுக்கு தானே அசைன் பண்ணுவோம். அதாவது குவான்டைசேஷன் எரர்னா என்னது? சாம்பிள் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ, அதாவது ஆக்சுவல் வேல்யூ, அதாவது ஆக்சுவல் வேல்யூ. எஸ் சார், வெயிட். ஸோ ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் குவான்டைஸ்டு லெவல், சம் லெவல். அதுக்கு நியர்பை லெவலுக்கு என்ன பண்ணிருப்போம்? குவான்டைஸ்டு பண்ணிருப்போம். நியர்பை லெவல் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எனக்கு சப்போஸ் வோல்டேஜ் இங்க இருந்ததுன்னா நான் இந்த லெவலுக்கு மேப் பண்ணிருப்பேன், இங்க இருந்தா இந்த லெவலுக்கு மேப் பண்ணிருப்பேன். இப்படி பண்ணும் பொழுது அதாவது டிஃபரன்ஸ் இன் த ஆக்சுவல் வேல்யூ டு தி குவான்டைஸ்டு வேல்யூ, அதுதான் வந்து குவான்டைஸ்டு எரர். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் குவான்டைசேஷன் எரர் பாசிபிள்? வாட் இஸ் த மேக்ஸிமம் குவான்டைசேஷன் எரர் பாசிபிள்? ஏன்னா இப்போ இங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. சப்போஸ் இது வந்து 4 ஃபார் எக்ஸாம்பிள் இது கவனிங்க. ஸோ இது வந்து 4 வோல்ட்னு இருக்கு சார். எனக்கு இது வந்து 4 வோல்ட், இது வந்து என்ன சார்? 2 வோல்ட் லெவல். அப்போ ஸ்டெப் சைஸ் ஃபர்ஸ்ட் என்ன சார்? அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் சைஸ் வந்து என்னது? 2 வோல்ட். ஸ்டெப் சைஸ் வந்து என்னது? 2 வோல்ட். சப்போஸ் எனக்கு 2.5 இருந்தா நான் எங்க மேப் பண்ணுவேன்? 2.5 இருந்தா 2க்கு தான் மேப் பண்ணுவேன். வாட் இஸ் குவான்டைசேஷன்? வாட் இஸ் எரர்? 0.5 வோல்ட். இதுவே 3.5 இருந்தா எங்க மேப் பண்ணுவேன்? 4க்கு மேப் பண்ணுவேன். அகைன் குவான்டைசேஷன் எரர் இஸ் 0.5. சப்போஸ் எனக்கு ஒரு சாம்பிளோடைய வேல்யூ வந்து 3 வோல்ட் இருக்கு சார். எக்ஸாக்டா மிடில் இருக்கு சாம்பிள் வேல்யூ. எக்ஸாக்டா மிடில் இருந்தா நான் எங்க மேப் பண்ணலாம்? இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். தென் வாட் இஸ் குவான்டைசேஷன் எரர்? 1 வோல்ட். வாட் இஸ் குவான்டைசேஷன் எரர்? 1 வோல்ட். ஏன்னா நான் 3 வோல்ட் என்னது 4 வோல்ட்டுக்கு எடுத்து போலாம். ஏன்னா 3 - 4 1 தான் டிஃபரன்ஸ். 3 - 2 அது 1 தான் டிஃபரன்ஸ். அப்போ 4க்கும் போலாம், இல்லைன்னா வந்து 2க்கும் போலாம். ஸோ அகைன் வாட் இஸ் த மேக்ஸிமம் குவான்டைசேஷன் எரர்? நான் அப்போடும் போலாம், டவுன்லோடும் போலாம். மேக்ஸிமம் குவான்டைசேஷன் எரர் வந்து அது 1 வோல்ட். ஸ்டெப் சைஸ் வந்து அது 2 வோல்ட். அப்போ half ஆகுது. What is the maximum quantization error? Half of the step size. That can be positive or negative. Another one important things mostly example இது வரும். What is the maximum quantization error? Plus or minus del by 2. எக்ஸாம்பிள் டெல்னு எழுதிடுவாங்க. டெல் கிடையாது. del by 2 step size divided by 2. maximum quantization error நானது step size divided by 2. step size னு எழுதக்கூடாது டைரக்டா. So plus or minus del by 2. ஏன்னா upwardலயும் போலாம், இல்லைன்னா வந்து downwardலயும் போலாம். ஓகே, is the time? Okay, still 5 minutes is there. Okay. Okay, sir. Finally, with this line, I will conclude with this line. What finally they given as number of level increases. As number of level increases, what will happen? Step size increase or decrease, sir. But at any point of time, you have to keep something constant. Okay. When dynamic range of the signal is constant, for example, say this is constant. Dynamic range of the signal is constant. If you keep on increasing number of levels, what will happen? The step size will decrease. Step size will decrease. Step size decrease ஆகுது சார். Step size decrease ஆகுது. அடுத்தது டைரக்டாவே பாருங்க. L increase ஆனா என்ன increase ஆகும் டைரக்டா? Irrespective of other things, if L increases, N increase ஆகும். ஏன்னா L-க்கும் N-க்கும் டைரக்டாவே ரிலேஷன் இருக்கு, log relation. N வந்து increase ஆகும். ஓகே, ஸோ அகைன் இது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அப்போ இது போல இன்க்ரீஸ் ஆச்சுனாலே, நம்பர் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு என்ன பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேட்டா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆர்பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஒரு ஐடியா. அகைன் வேற வழியிலையும் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிபி. டிபி எப்போ சார் இன்க்ரீஸ் ஆகும்? when டிபி வில் இன்க்ரீஸ். எஃப்எஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃப்எஸ் again sorry one more thing, we made a mistake here. See, please wait a bit. As n increases, what will happen? N another number of bits per sample. N another number of bits per sample.
பிட்ஸ் பர் சாம்பிள். ஒரு சாம்பிளுக்கு எவ்வளவு டைம் சார் கொடுத்துருப்பாங்க? டிஎஸ் டைம் கொடுத்துருப்பாங்க சார். ஒரு சாம்பிளுக்கு எவ்வளவு டைம்? ஏன்னா அதுக்கு அடுத்த டைம்ல அடுத்த சாம்பிள் வந்துடும், அதுக்கு அடுத்த டைம்ல அடுத்த சாம்பிள்ஸ் வந்துடும். அந்த ஒரு சாம்பிளுக்கு நீங்க நம்பர் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சப்போஸ் 3 பிட் இருக்கு, நம்பர் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி என்னது 4 பிட் ஆகலாம், 5 பிட் ஆகலாம். அப்போ டைம் பீரியட் வந்து ஃபிக்ஸ்டு சார். ஏன்னா அடுத்த டைம்ல அடுத்த சாம்பிள் வந்துடும். அப்போ ஃபிக்ஸ்டு டைம்ல மோர் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வருது. ஃபிக்ஸ்டு டைம்ல மோர் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வர பிட் டியூரேஷன் வந்து என்ன சார் ஆகும்? பிட் டியூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். பிட் டியூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அதான் சார் டிபி ரெடியூசஸ். என்ன ரெடியூசஸ்? டிபி. பிட் டியூரேஷன் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அதான் காரணம். n இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் சாம்பிள்ஸ். எனிவே சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஆர் சாம்பிளிங் டைம் பீரியட் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ என்ன ஆகுது? டிபி வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்பி என்ன சார் ஆகும்? ஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். டிபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்பி வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன இன்க்ரீஸ் ஆகும்? பேண்ட் வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ again what is the advantage? Another way step size இதெல்லாம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அட்வான்டேஜ்? clarity increases. ஓகே, இதோட ஸ்டாப் பண்றேன். ஸோ எனிவே அடுத்த கிளாஸ்ல வந்து குவான்டைசேஷன் நாய்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதனுடைய டெரிவேஷன் பார்ட் அண்ட் கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து அதோட வந்து முடியும். பிசிஎம் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக் நாய்ஸ் தியரி ஆர் ப்ராபபிலிட்டி சம் டாபிக்ஸ் தேர், அதுக்கு வந்து போகலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு போறாங்க. நல்லா வீட்டில் போயிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்லாம் நீங்களா எடுத்து சொன்ன ப்ராப்ளம் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து போட்டு பாருங்க. பிசிஎம்லாம் நீங்களா எடுத்து படிங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. நோட்ஸ் இருக்கு, எல்லாமே இன்டர் ரிலேஷன் போட்டுருக்குலாம் புரியுதான்னு பாருங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம். அதர்வைஸ் we will close because PCM is one of the important concept. once PCM புரிஞ்சினாதான் PCM டிபெண்ட் பண்ணி அடுத்தடுத்து இருக்கு. DPCM இருக்கு, டெல்டா மாடுலேஷன் இருக்கு, அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் இருக்கு. இது நல்லா புரிஞ்சதுன்னா தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் கம்யூனிகேஷன்லாம் புரியும். ஏன்னா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா இது டிஜிட்டல் டேட்டா இதெல்லாம் வந்து வரும். ஸோ PCM ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். இதோட நான் இதை க்ளோஸ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க மேம். சார் நம்ம ரிசீவர் சைடுல பாத்தீங்கன்னா டீகுவான்டைசர் போட்டிருக்கோம் சார். யூசுவலா டீகுவான்டைசர் வந்து பாசிபிளே இல்ல சார். குவான்டைசேஷன் இஸ் irreversible இல்லீங்களா? நோ குவான்டைசேஷன், அதாவது குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable. தட் இஸ் த ப்ராசஸ். அது வந்து டீகுவான்டைசர்னு சும்மா பேர் போட்டிருக்கோம். என்ன அது ப்ராசஸ் பண்ணுது? ரிசீவர் சைட்ல நம்ம என்ன மேடம் பண்ணணும்? அதாவது நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல என்ன பண்றோம்? ஆஃப்டர் பிசிஎம் எல்லாமே 1 0 1s and 0s மாத்திடுது. அப்ப நம்மளுக்கு ரிசீவர் சைட்ல சம் எலமெண்ட் இருக்கணும். சப்போஸ் 3 பிட்ஸா ஒரு சாம்பிளுக்கு 3 பிட்ஸ் அப்படின்னா அப்ப ரிசீவர் சைட்ல சம் எலமெண்ட் இருக்கணும். அந்த எலமெண்ட் என்ன பண்ணும்? பிட்ஸ்ல இருந்து வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். அப்ப டீகுவான்டைசர்னா வெரி சிம்பிள், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். டீகுவான்டைசர் இஸ் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். லைக் அதாவது பிட்ஸ்ல இருந்து வேல்யூ கொண்டு வரணும் மேடம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இட் இஸ் லைக் டிஜிட்டல் டு அனலாக். எஸ், yeah, decoder or digital to analog. Yes, decoder, you can take it as anything. Any name is allowed. Digital to, that is a DAC, digital to analog converter. அதாவது குவான்டைசேஷனுக்கு ஆப்போசிட் ப்ராசஸ் இது பண்ணுது. குவான்டைசேஷன்ல என்ன பண்ணீங்க? அனலாக டிஜிட்டலா மாத்துனீங்க. அப்ப டீகுவான்டைசேஷன்ல ரிவர்ஸ் பண்ணணும், டிஜிட்டல அனலாகா மாத்தணும். ஸோ குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable. ஏன்னா என்ன நாய்ஸ்க்கு நம்ம அது அந்த இன்ஃபர்மேஷன் சம் இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆனது வந்து திரும்ப என்னைக்குமே வராது. குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable. குவான்டைசேஷன் ப்ராசஸ் we can reverse it. Okay. Yes, madam. Thank you. I think doubt clear ஆயிருக்கும். Okay, next any other question? Thank you sir. Okay ma'am. Okay, what about others? Assignment கொடுத்ததெல்லாம் நீங்க போட்டு வாட்ஸ்அப்ல போடுங்க உங்க நீங்க இருக்கிற குரூப்ல. Any other doubt? Yes sir. Sir, anti aliasing filter னு ஒன்னு சொன்னீங்கல? Yes sir, சொல்லுங்க. அதுல folding frequency ஒன்னு இருக்கு. Yes, folding frequency is there. அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். folding frequency னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு anyway related questions-லாம் இருக்கு. பட் folding frequency டிஸ்கஸ் பண்ணலாம். folding in simple sense-ல சொல்லணும் அப்படின்னா folding frequency னா என்னன்னா, see, suppose generally to avoid aliasing fs should be greater than 2fm. fs should be greater than 2fm. once நீங்க இது போல எடுத்தீங்கன்னா after sampling your spectral diagram will be like this. After sampling, when you follow this condition, after sampling your spectral diagram, not before sampling. Before sampling you will have only this spectrum. After sampling you will have continuous spectrum like this. Your spectral diagram will be like this. Suppose if you do undersampling means what? Sampling frequency is less than 2fm. That time only aliasing will occur, because you don't know what is randomly you are using some fs. That time aliasing will occur. So what will happen?
that time this kind of overlapping will happen. This kind of overlapping, the frequency, this frequency is called folding frequency. The frequency at which the two spectrum overlap, this is called folding frequency, sir. With this you can try out. Based on this some problems are there already, the exam. புரியுதா சார் folding frequency என்னன்னு? அது வேல்யூ எப்படி சார் எடுத்துப்பாங்க, அதோட ரிலேஷன்? எஸ், பட் அதெல்லாம் வந்து பர்டிகுலர் என்ன சொல்றது, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து தான் போட முடியும். ஒரு பர்டிகுலர் கேஸ்ல அவனே கொடுத்துருப்பான், அவனே ஒரு சிக்னல் கொடுத்துருப்பான் சார். அதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னலுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 10 கிலோஹெர்ட்ஸ்னு எடுத்துங்களேன். இதுக்கு நீங்க வந்து சாம்பிளிங் கண்டுபிடிக்கணும்னா, சாம்பிளிங்னா மினிமம் எவ்வளவு எடுக்கணும்? 20 எடுக்கணும், 20 விட அதிகமா எடுக்கணும். அவன் வேணும்லே என்ன பண்ணுவான், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி 15 எடுப்பான். அப்ப அது கண்டிப்பா கம்மி தானே சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி? சார் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி கம்மி தானே. அப்போ இது போல போடும்போது ஃபோல்டிங் வரும். அப்போ ஃபோல்டிங் வரும்போது இதுக்கு இடையில என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடி. ஜஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் தேர். எனிவே ஐ வில் டிஸ்கஸ் திஸ். சாம்பிளிங் வரும்போது நான் இதை டிஸ்கஸ் பண்றேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் சார், அந்த இது வரும்போது ஞாபகப்படுத்துங்க, டிஸ்கஸ் பண்றேன். இதுதான் வந்து ஃபோல்டிங் ஃப்ரீக்வன்சி. நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். சொல்லுங்க சார். சார் பேண்ட்வித் ஆஃப் பிசிஎம் எல்எஃப்எஸ் தானே சார்? நாட் பேண்ட்வித் ஆஃப் பிசிஎம். அதாவது பிசிஎம் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிசிஎம் உடைய டேட்டா ரேட் வந்து என்னன்னு கண்டுபிடிப்பன் பண்ணிருக்கோம். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பெர் செகண்ட், number of bits assigned to each sample. So again NFS is the data rate of the PCM. Again bandwidth of PCM is RB is equal to bandwidth of PCM. So bandwidth of PCM is equal to RB by 2. sir. First RB கண்டுபிடிக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் அதை divided by 2 போடணும். இதுல சம் இது வந்து ஐடியல் ஃபார்முலா, பிராக்டிகல் ஃபார்முலா இருக்கு. 1 + ஆல்பா இதெல்லாம் வரும். பட் சிம்பிள் கேஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எனவே அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சில கேஸ் ஆர்பி மட்டும் எடுத்துறாங்க சார், ஏன் சார்? அதுதான் சார் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அது ஏன்னா RB by 2ல இருந்து RB வரைக்கும் வேரி ஆகும். ஐடியல் மாடல், பிராக்டிகல் மாடல் இதெல்லாம் இருக்கு. ரேஸ்டு கொசைன் ஃபில்டர் இதெல்லாம் இருக்கு, ஷேப்பிங் ஃபில்டர் இதெல்லாம் அது வரும்போது உங்களுக்கு சொல்றோம். பட் இன் ஜெனரல் கேஸ் திஸ் இஸ் RB by 2. எனிவே நான் பிசிஎம் முடிச்சுட்டு அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால அப்போ வந்து அதெல்லாம் டிஸ்கஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்? நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ அதர்வைஸ் ஐ வில் க்ளோஸ் வித் திஸ். ஓகே ஓகே கார்த்தி. எஸ் சொல்லுங்க மேம், என்ன கேக்குறீங்க? நார்மல் மெசேஜ் சிக்னல்ல இருந்து ஒரே ஒரு டைம் பிபிஎம் சிக்னலுக்கு அந்த பொசிஷன் போட்டு காட்டுங்களா சார்? ஃபர்தர் அவே, ஃபர்தர் லெஃப்ட், ஃபார் டு த லெஃப்ட், ஃபார் டு த ரைட் அப்படிங்கறாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு சார். ஓகே ஓகே. மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட்னா சென்டர்ல இருக்குமா சார்? எஸ் மேம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா மேடம், ஃபர்ஸ்ட் பல்ஸோடைய டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பல்ஸ் டைம் பீரியட் வந்து இது போல இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல 4 வருதுன்னு வச்சுங்க, 1 2. அகைன் அதுக்கு நான் எடுக்கணும்னா இன்னும் சிம்பிளா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். சப்போஸ் இப்படியே இருக்குன்னு நெகட்டிவ்லயும் போவோம், அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெகட்டிவ்லும் ஒரு ஆம்ப்ளிட்யூட் ரெடியூஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் பீரியடா பிரிச்சுக்குங்க. இது வந்து என்னன்னா ஒரு டைம் பீரியட். நீங்க ஏன்னா டிஜிட்டல் கேரியர் ஒன்று ஆட் பண்ணுவீங்களா, ஏன்னா பல்ஸ் மாடுலேஷன்ல வந்து இன்ஃபர்மேஷன் தான் வந்து அனலாக், கேரியர் வந்து என்னது டிஜிட்டல். இது வந்து அதனுடைய டைம் பீரியட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இதுல அப்படின்னா, அகைன் இதுல நம்ம இன்ஃபர்மேஷனை எந்த இடத்துல பார்க்கணுன்றது இன்னொரு அகைன் ஒரு கன்ஃபியூஷன். இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே பாக்குறதா இல்லைன்னா எண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஏன்னா அதுக்கு ரெண்டுத்துமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்க இருந்தும் பார்க்கலாம், இல்லை இங்க இருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கிரிட்டீரியாவை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபர்மேஷன் மிடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலாம், மிடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இப்போ இங்க இருந்து பாக்குறீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல மிடில் ஸோ சம் வேல்யூ இருக்கு. மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 0 மேடம். இது மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு வாட், 0. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆஃப்டர் மாடுலேஷன் இதை டிராப் பண்ணணும் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் நான் அந்த கேரியர் வந்து மோர் ஆர் லெஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் மேடம் வரையணும். மோர் ஆர் லெஸ் எப்படி வரையணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வரையணும். இப்போ அடுத்தது நான் இதுவே இந்த கேஸ்ல வரேன். இந்த கேஸ்ல வரும்பொழுது அகைன் நான் இது வரைக்கும் எந்த இதுவும் போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு 1 டைம் பீரியட். இது அடுத்து இதுல இருந்து இது வரும்போது இங்க இருக்கு, இங்க இருக்கு. அது மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு எங்க இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ. இது வந்து என்ன மேடம், மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ நான் எக்ஸாக்டா மேக்ஸிமம் வேல்யூ எங்க போடலாம்,
ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ இருந்தாலே நீங்க எங்க போடணும், இதுக்கு நியர்பைல போடணும். மேக்ஸிமம் வேல்யூ இருந்தாலே இதுக்கு நியர்பைல போடணும். ஸோ அது போல போடணும். மினிமம் வேல்யூனா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், மினிமம் வேல்யூனா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். நான் இந்த கேஸ்ல இதை தான் நான் மினிமம்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் நெகட்டிவ் இங்க போடல. ஸோ நெகட்டிவ் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து இதை அசைன் பண்ணிருக்கணும். இந்த கேஸ்ல நான் இதான் எனக்கு மினிமம் வேல்யூ, இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த கேஸ் வந்துன்னா நான் இங்க போடுவேன், இது வந்துன்னா இங்க போடுவேன். ஸோ அப்போ இன்னும் நீங்க மிடில் வரணும்னா அதுக்கேற்ற போல இன்னும் ஃபைனா எடுக்கணும், நிறைய லெவல்ஸ் எடுத்தாதான் கரெக்டா உங்களுக்கு எல்லாமே வரும். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மினிமம் வேல்யூனா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், மேக்ஸிமம் வேல்யூனா எக்ஸ்ட்ரீம் ரைட். ஓகே மேடம். ஓகே ஓகே சார். ஓகே. வாட் அபௌட் அதர்ஸ்? எஸ். ஓகே. கார்த்திஷ்